கிட்டத்தட்ட 1000 கோடி ஸ்கேம் இன்னாரும் கண் சிமிட்டுற நேரத்துல இந்தியால இப்ப நடந்திருக்கும். இன்னொரு பெரிய விஜய் மல்லையாவோ இல்ல இன்னொரு பெரிய அர்ஷத் மேத்தாவோ பிறந்திருப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னா ப்ளூ ஸ்மார்ட் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இவி வெஹிக்கிள் கம்பெனி. இந்த கம்பெனியை வந்து 2 அண்ணன் தம்பிங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணனோட பேர் வந்து ஆனந்த் சிங் ஜக்கி, தம்பியோட பேர் வந்து புனித் சிங்கி ஜக்கி. இந்த ப்ளூ ஸ்மார்ட் கம்பெனியோட பிசினஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து கேப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மொத்த கேப்ஸும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கேப்ஸும் இவி கேப்ஸ். ஸோ இந்த பிசினஸ் மாடலை பல பேர் வந்து வெல்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெல்கம் பண்ணி பல ஆயிரம் கோடி இந்த கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம தல தோனி கூட கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி இது மேல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து கடன் வாங்கி இவங்க தனியா பிளாட் வாங்குறதும் தனியா கோல்ஃப் கார்டன் வாங்குறதும் இவங்களோட கம்பெனி ஷேரை வந்து மேனிபுலேட் பண்றதுக்கும் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இவங்க இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து 1000 கோடி கடன் வாங்கினது என்ன ரீசன்னா, நாங்க வந்து இப்ப டெல்லி, மும்பை, பெங்களூர் மட்டும் தான் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து சென்னை, ஹைதராபாத்துக்கு போனோம். சோ எங்களுக்கு 1000 கோடி கடன் வேணும்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் இருந்து கடன் வாங்குறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் கடன் கொடுக்குது. ஆனா அந்த பணத்தை வந்து இந்த மாதிரி பல செலவுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பர்சனல் செலவுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்களோட பிராண்ட் வேல்யூ வந்து இந்த கம்பெனியோட பிராண்ட் வேல்யூ வந்து இன்னும் மக்கள் கிட்ட வீழாம இருக்கு. அதனால பல பேர் வந்து பல ஆயிரம் கோடி கொடுத்து இந்த கம்பெனி வாங்குறேன்னு முன் வந்திருக்காங்க.